இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துட்டு, ஆ எஸ்எம்சிக்குள்ள போவோம். ஸ்மார்ட் மனி கான்செப்ட்க்குள்ள. ஆ அதுல வந்துட்டு நம்ம என்ன இன்னைக்கு பார்க்கலாம் அப்டின்னாச்சுன்னா, ஆர்டர் பிளாக்க பார்ப்போம். ஆர்டர் பிளாக்கோட ஆ வால்யூம் அனலைஸையும் வந்துட்டு பார்ப்போம். வால்யூம் அனலைஸ வச்சுட்டு எப்படி வந்துட்டு ஒரு ட்ரேடிங்க வந்துட்டு செட் பண்றது அப்டின்றத. அதுக்கு முன்னாடி ஒரு இத வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும். வெயிட்டு. கேண்டில்ல வந்து 2 விதமான கேண்டில்ஸ் வந்து இருக்கு. அ ர கேண்டில்ஸ்ல நெறைய இருக்கு. அதுல வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு 2 கேண்டிலு. பவர் பாயிண்ட் வரும். அதுல ஒண்ணு வந்து பிரேக் கேண்டில்ன்னுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரேக் கேண்டிலு. ம். அதாவது ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ரெசிஸ்டன்ஸ். ஸோ இத வந்துட்டு ஒரு கேண்டில் வந்துட்டு கிராஸ் பண்ணும். விக்கு சில நேரத்துல இருக்கும். சில நேரத்துல வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். பெரிய லெவல்ல விக்கு இருக்காது. ஸோ இந்த கேண்டிலுக்கு தான் வந்துட்டு என்ன பேரு அப்டின்னாச்சுன்னா, பிரேக் கேண்டில். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸையும் இது பண்ணலாம். அப்டி இல்லாட்டின்னா வந்துட்டு சப்போர்ட்டையும் வந்துட்டு இது ரெசிஸ்டன்ஸ்ன்றது இப்ப மேல போகுதுன்னு வச்சுக்கங்க கேண்டிலு. இதேபோல இந்த மாரி கீழ உடைச்சுட்டும் போலாம். இது வந்து சப்போர்ட். இந்த இது பிரேக் கேண்டில். ஒரு சப்போர்ட்ட வந்துட்டு பிரேக் பண்றது, இல்லாட்டினா ஒரு ரெசிஸ்டன்ஸ வந்துட்டு பிரேக் பண்றது. இன்னொன்னு என்னன்னா, ரீடெஸ்ட் கேண்டில் இல்லாட்டின்னா வந்துட்டு லிக்விடிட்டி ஹண்டிங் கேண்டில் அப்டின்றது. அது எப்படி இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, லாங் விக் இருக்கும். இல்லாட்டினா இங்க எப்படி பார்த்தீங்க அப்டின்னுச்சுன்னா, ஸோ இது வந்துட்டு ரீடெஸ்ட் அப்டின்னுவாங்க. இல்லாட்டினா லிக்விடிட்டி ஹண்ட்ன்னுவாங்க. இந்த 2 கேண்டில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது. ஆ பொதுவா எஸ்எம்சி கான்செப்ட்ல எ எஸ்எம்சி கான்செப்ட்ன்னு இல்ல. பிரைஸ் ஆக்ஷன்லயே வந்துட்டு பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு ரீடெஸ்ட்ல வந்துட்டு ஆ பொசிஷன் எடுக்கிறது. எப்பவுமே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்ல வந்துட்டு பொசிஷன் எடுக்கக்கூடாது அப்டின்ற ஒரு அது சேஃப் கிடையாது அப்டின்றதால, அந்த மாரி எடுக்கிறது. பொதுவா வந்து இந்த பிரேக் கேண்டில் வந்து என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, ஆ நல்ல லென்த்தியா இருக்கும். அ க ரெசிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணதுன்னா நல்லா கிரீன் கேண்டிலா இருக்கும். இதே சப்போர்ட்ட கிராஸ் பண்ணி இங்க வருது அப்டின்னாச்சுன்னா, அது வந்து ரெட் கேண்டிலா இருக்கும். நம்ம இந்த இடத்துல போன உடனே டக்குனு நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு பொசிஷனுக்கு வந்துட்டு என்டர் ஆகணும் அப்டின்னாச்சுன்னா, ஆக்சுவலா அது என்ன இடம் அப்டின்னாச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அவங்க எக்ஸாஸ்ட் ஆகுற இடம். நம்ம அந்த இடத்துல போயிட்டு என்டர் ஆகணும் அப்டின்னாச்சுன்னா, பெரிய ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்குவோம். ஸோ அதனால ரூல் நம்பர் 1 பிரேக் அவுட் கேண்டில்ல வந்துட்டு என்டர் ஆகக்கூடாது. அத வந்துட்டு ஃபாலோ பண்ணவும் கூடாது. பிரேக் அவுட் கேண்டில. பிரேக் அவு இந்த பிரேக் அவுட், பிரேக் டவுன் காமனா வந்துட்டு பிரேக்ன்னு சொல்லிக்குவோம். பிரேக் கேண்டில வந்துட்டு ஃபாலோ பண்ணவும் கூடாது. அதுல நீங்க பொசிஷன எடுக்கவும் கூடாது. இது வந்துட்டு ரூல் நம்பர் 1.
டோன்ட் ஃபாலோ பிரேக் கேண்டில். அதுல பொசிஷன் எடுக்கக்கூடாது. டோன்ட் டேக் பொசிஷன். அது ஷார்ட் பொசிஷனா இருந்தாலும் சரி, லாங் பொசிஷனா இருந்தாலும் சரி, எந்த பொசிஷனா இருந்தாலும் சரி, இந்த பிரேக் அவுட் கேண்டில்ல வந்துட்டு எடுக்கக்கூடாது பொசிஷன. அது சில நேரம் வந்துட்டு கரெக்ட்டா தான் இருக்கிற மாரி தோணும். அது மட்டும் மேல தானே போயிட்டு இருந்தது, எடுத்திருந்தா என்ன தப்பு அப்படின்ற மாரி தோணும். ஆனா வந்துட்டு, அதுல வந்துட்டு ஒரு ரிஸ்க் இருக்கு. சரி, அப்ப இந்த மாரி ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆயி கேண்டில் வந்துருச்சு. நம்ம இத வுட்டுட்டோம்னா ஒரு நல்ல சான்ஸ் ஆச்சே. இது மேல போயிட்டே இருக்குமே அப்டின்னாச்சுன்னா, அது வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் ஒண்ணு வரும் அடுத்த கேண்டில். ஸோ அந்த ரீடெஸ்ட் கேண்டிலுக்கு அந்த ரீடெஸ்ட் கேண்டில செக் பண்ணிட்டு, அடுத்தது வந்து கேண்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, அடுத்த கேண்டில்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு என்டர் ஆகலாம். இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். அப்ப என்னைக்குமே வந்துட்டு பிரேக் கேண்டில்ல என்டரே ஆகக்கூடாது. அது சப்போர்ட் லைன உடைச்சாலும் சரி, ரெசிஸ்டன்ஸ் லைன வந்துட்டு பிரேக் பண்ணாலும் சரி, அந்த கேண்டில்ல என்டர் ஆகக்கூடாது. அதுக்கு அப்புறமா ஒரு ரீடெஸ்ட் பண்ணும் அந்த இடத்த. சப்போஸ் இப்ப இங்க உடைச்சிருச்சுங்களா? இப்ப உடைச்சிருச்சுன்னா, அடுத்தது ஒரு கேண்டில் வந்து இப்படி வரும். இந்த மாரி வரும். ஸோ இந்த மாரி வந்துட்டு, அடுத்தது வந்துட்டு ராலி வந்துட்டு கீழ வந்துட்டு கன்டின்யூ ஆகும். அப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு இந்த கேண்டில்ல வந்துட்டு பொசிஷன் எடுக்கலாம். ஷார்ட் பொசிஷன். அதாவது நம்ம பொசிஷன் வந்துட்டு ஷார்ட் எடுக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம வந்துட்டு என்ன ஆகும், புட் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பிரேக் கேண்டில்ல வந்துட்டு என்டர் ஆகக்கூடாது. அத ஃபாலோ பண்ணவும் கூடாது. அதுக்கு அப்புறமா ஒரு ரீடெஸ்ட் வரும். அந்த ரீடெஸ்ட்ல தான் வந்துட்டு என்டர் ஆகணும். இந்த ரூல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த இத அப்பதான் நம்ம இப்ப எஸ்எம்சி கான்செப்ட் உள்ள இப்ப போப்போறோம். இதுல இது ஓகே. இது வேண்டாம் நம்மளுக்கு. இப்ப இது வந்து நேத்து வந்த ஃப்ரைடேனுடைய சார்ட் 5 மினிட் சார்ட் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட். ஆ இப்ப இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா வந்துட்டு எதுல மார்க் பண்ணுவோம்? ஆ ஓ ஆர்டர் பிளாக் வெயிட் இங்க இருக்கு நம்ம ஆர்டர் பிளாக். ஃபில்டர் போட்டுப்போம். ஓகே. இது வந்து நம்ம 5 மினிட் கேண்டில். இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபில்டர வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். எஃப்இஜி எல்லாம் வந்து எடுத்துட்டோம். மார்க்கெட் ஆர்டர் மட்டும் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னாச்சுன்னா, இதுல வால்யூம் ப்ரொஃபைல் வந்துட்டு பார்க்குறோம். அது நம்ம டெக்னிக்கல் இதுல போயிட்டு, நீங்க வால்யூம்னு அடிங்க. அதுல செஷன்னு சொல்லிட்டு வரும். அத செலக்ட் பண்ணிக்கங்க. வால்யூம் ஆக்சுலேட்டர் வெயிட்டட் செஷன் வால்யூம் இதோ இருக்கு பாருங்க. செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, இங்க வரும் அது. ஓகே. ஸோ செஷன்னா அது ஒரு டே ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். இப்ப இது எதுக்காக நான் வச்சேன் அப்டின்னாச்சுன்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகப்போது. அதனால இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு சில மார்க்கிங் எல்லாம் வந்துட்டு பண்ண போறோம். ஆ நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்க பத்தி தெரியும்.
மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல தான் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் வந்து தன்னுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த இத வந்து நான் புதுசா ஒரு இண்டிகேட்டர் வந்துட்டு வச்சிருக்கிறேன். இது வால்யூம் ப்ரொஃபைல் இது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ல நானு போயிட்டு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண போறேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஓ சாரி இந்த இந்த இண்டிகேட்டர் போட்டேன்னா எங்க இருக்கு? எங்க இருக்கோ இருக்கா? ம். இப்ப இந்த இது வந்துட்டு ஸ்டைலு இந்த பிஓசி லைன் மட்டும் தான் இப்ப வந்துட்டு விசிபிளா இருக்கு. இதுல பாருங்க இந்த லைன பாருங்க. ஒரு 3 லைன் இருக்கு பார்த்தீங்களா? 3, 4, 5 இருக்கு. பட் ஆனா ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த லைன் தான் வந்துட்டு இந்த லைன். ஸோ ஆனா நம்மளுக்கு அந்த லைன் வந்துட்டு தேவையில்ல. அத எடுத்துருவோம் அத. எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த 2 லைனும் வந்துட்டு தேவை. வால்யூம் இது வால்யூம் ஹை இது. இது வந்துட்டு வால்யூம் வந்துட்டு லோ இது. ஆ இப்ப இத வந்துட்டு கலர வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேல இருக்கிறது ஏன்னா 2மே பிளாக்ல இருக்கும். இது பண்ணிக்கிறேன். அடுத்தது இதனுடைய கலர வந்து கிரீனா வச்சுக்கிறேன். ஏன்னா, அது கீழ இருக்கிறதால ஒரு சப்போர்ட் மாரி. ஹெச்விஎன், எல்விஎன்ன்னு சொல்லுவாங்க இத. அ ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்ட்டு வந்து சொல்றேன் நான். மொத்தம் இந்த வால்யூம் ப்ரொஃபைல்ல வந்துட்டு அ 3 லைன வந்துட்டு போடுவாங்க. இப்ப அந்த லைனையும் போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா பிஓசி லைனையும் போட்டுறேன் ஓகே. பிஓசி லைன் வந்துட்டு இந்த பிளாக் லைன் பிஓசி. இந்த பிஓசி லைன்ல வந்துட்டு இந்த பிஓசி லைனுடைய அர்த்தத்த பார்த்தீங்கன்னா, இத பாருங்க இந்த பார் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. ஸோ இந்த பார் மட்டும். ஸோ இந்த பார் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு அப்டின்னுச்சுன்னா, என்ன அர்த்தம் அப்டின்னுச்சுன்னா, அந்த பிரைஸ் லெவல்ல அது என்ன பிரைஸ் அது பார்த்தீங்கன்னா, 26,189 ஏறக்குறைய நேத்து குளோஸ் ஆனது வந்து இப்போ எவ்வளோ ஆச்சு? அ அந்த இதுல தான் குளோஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. அந்த இதுல தான் குளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த குளோசிங் பிரைஸ் எல்லாம் வேண்டாம். இந்த வால்யூம் ப்ரொஃபைல பொறுத்தவரைக்கும், இந்த பார் வந்துட்டு உங்களுக்கு பெருசா இருந்ததுன்னா, அந்த இடத்துல தான் வந்துட்டு அதிகமான வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அததான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னாச்சுன்னா, பிஓசி அப்டின்ட்டு சொல்லுவோம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இங்க ஒண்ணு இருக்கு. இத வந்துட்டு ஹெச்விஎன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இதுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்டின்னாச்சுன்னா இந்த லைன்ல, அதாவது நம்ம இதுல என்னன்னு குடுத்துருக்காங்க வால்யூம் ப்ரொஃபைல்லன்னு பார்ப்போம். பேரு என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு. ஹை வால்யூம்ன்ட்டு நீங்க வேல்யூ வால்யூம் ஹைன்னு நெனைக்கிறேன். வால்யூம் ஹை, வால்யூம் லோவா? ம். ஓகே. ஆக மொத்தம் இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன் என்னன்ட்டு. நீங்க அது பேரெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாரி நேம் சொல்லுவாங்க. ஹெச்வின்னுவாங்க, எல்விஎன்னுவாங்க. விஐஹெச்ன்னுவாங்க, விஐஎல்ன்னுவாங்க. ஆக மொத்தம் என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த ஹெச்இஎல்ன்னு வந்ததுனாலே, இந்த இடத்துல வந்துட்டு வால்யூம் வந்து அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு. அப்ப இங்கேயும் அதானே சொன்னோம். வால்யூம் தானே அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னாச்சுன்னா, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த லைன்ல வந்துட்டு ஒன்லி வால்யூம் மட்டும் கிடையாது. அந்த லெவல்ல பிரைஸ் ரொம்ப நேரம் நின்னு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அது வந்துட்டு விஐஹெச் அப்டின்றோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வால்யூமும் அதிகமா இருந்திருக்கு. பிரைஸும் ரொம்ப நேரம் அந்த லெவல்ல வந்துட்டு ட்ரேட் ஆகியிருக்கு. அப்போ ஒரு சைடு வே மார்க்கெட் மாதிரி, ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி அந்த அந்த இடத்துல வந்துட்டு, அது வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஸ்டே பண்ணி ரொம்ப நேரம் இருந்திருக்கு. வால்யூமும் அதிகமா ட்ரேட் ஆகியிருக்கு. அததான் விஏஹெச்ன்னுவோம். ஆனா இந்த பிஓசின்றது வந்துட்டு டைம் மேட்டர் கிடையாது அதுல. அதுல என்ன கணக்கு அப்டின்னாச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு அதிகமா வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு. ஒரு சில நேரத்துல வந்து இந்த 2 லைனுமே வந்துட்டு ஒண்ணோட ஒண்ணு வந்துட்டு கோயின்சைட் ஆகுற மாரி ஆகும். அது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஆக மொத்தம் நம்மளுக்கு இந்த லைன் வந்துட்டு இப்போதைக்கு தேவையில்ல. இந்த லைன வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹைட் பண்ணிக்குவோம். செட்டிங் போயிட்டு இந்த பிஓசிய எடுத்துருவோம். அது தேவையில்ல அந்த பிளாக். நம்மளுக்கு இந்த 2 லைனும் தேவ. இந்த 2 லைனும் தேவ இப்போ ஹெச்விஎன்ன்றது வந்துட்டு இப்ப இந்த விஏஹெச் அப்படின்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா?
ஸோ இந்த இது வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ல வந்துட்டு ஒரு லைன் தான் போட்டிருக்கிறாங்க. பட் ஆனா அது வந்துட்டு ஒரு ஜோன் மாதிரி அது. அது வந்துட்டு ஒரு ரேஞ்ச், பிரைஸ் ரேஞ்ச். அந்த பிரைஸ் ரேஞ்ச வந்துட்டு நீங்க எப்படி கணக்கு பண்ணணும் அப்டின்னுச்சுன்னா, இப்ப இதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு இல்ல. ஸோ இதுல இருந்து இந்த 2 இத எடுத்துங்க. சப்போஸ் இதுக்கு மேல ஒரு பார் இருந்ததுன்னா, அந்த பாரையும், இந்த பாரையும் எடுத்துக்கங்க. ஆனா இப்போதைக்கு மேல வந்துட்டு பார் இல்ல. அதனால இந்த பாரையும், இந்த பாரையும் எடுத்துக்கிறோம். இந்த 2 பாரையும். எடுத்துக்கிட்டு ஒரு படத்த வந்து போடணும். ஒரு ரெக்டாங்கிள்ல. ஸோ இத வந்து நம்ம கிரீன் வேணா ரெட் குடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. இதுதான் இப்ப வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னா HVN. அடுத்தது இங்க பாருங்க எல்விஎன் இருக்குங்க. இந்த எல்விஎன்னுக்கு கீழயும் இருக்கு, மேலயும் இருக்கு பார். அப்போ வந்துட்டு மேல இருக்க ஒரு பாரையும், கீழ இருக்கிற ஒரு பாரையும் எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த ஏரியான்றது வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலரா ஒரு பிரைஸ் கிடையாது. அது ஒரு ரேஞ்ச். அதனால தான் பாக்ஸ் போடுறோம். இத வந்துட்டு கிரீன்ல வச்சுக்கணும். ஓகே. இப்படி வச்சுட்டு இப்படி லைன் போட்டுட்டோம்ப்ப, இப்ப நம்மளுக்கு என்ன ஒண்ணுன்னா, எங்கேயாவது வந்துட்டு ஓவர்லேப் ஆகுதா? ஆர்டர் பிளாக்கோடன்னு பார்த்தோம் அப்படின்னுச்சுன்னா, இந்த HVN வந்து கரெக்ட்டா HVன்றதே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த இடம் நம்ம என்ன மார்க் பண்ணோமோ, அது பர்ட்டிகுலரா ஓவர்லேப் எதுல ஆகுது அப்படின்னுச்சுன்னா, ஒரு ஆர்டர் பிளாக்ல ஆகுது. நம்ம இந்த ஆர்டர் பிளாக் ஏற்கனவே வந்துட்டு வால்யூம் எல்லாம் வச்சு தான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ, அப்ப இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ரெசிஸ்டன்ஸு. இது வந்துட்டு எல்விஎன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னுச்சுன்னா, அதாவது வந்துட்டு அன்ஃபேர் அன்ஃபேர் வேல்யூ ஆ இந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு அப்படியே சர்வசாதாரணமா கடந்து போயிடும். இந்த இந்த வேல்யூவ. ஏன் அப்படின்னாச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு அதிகமா வந்துட்டு ட்ரேட் நடக்காது. அது அன்ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். அன்ஃபேர் ஜோனுன்னுவாங்க. அதனால தான் வந்துட்டு அது எல்விஎன் அப்படின்றது. ஸோ இந்த இத வந்துட்டு மார்க் பண்ணிறணும். ஸோ இத மார்க் பண்ணிட்டு, நீ நல்லா இழுத்து விட்டுக்குங்க இத. நீங்க ஆர்டர் பிளாக் இருந்ததுன்னா, ஆர்டர் பிளாக்கும் இருக்கும். இப்ப நாளைக்கு பிரைஸ் எங்கேயோ ஓப்பன் ஆகும். இப்ப நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம். 2 விதமான கேண்டில்ல மட்டும் தான் நம்ம டீல் பண்ண போறோம். ஒண்ணு வந்து பிரேக் கேண்டிலு. இன்னொன்னு வந்துட்டு ரீடெஸ்ட் கேண்டிலு. இன் கேஸ் நாளைக்கு காலையிலேயே மார்க்கெட்டு இதுக்கு மேல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. இந்த ஆர்டர் பிளாக்குக்கும், இந்த மார்க் இந்த HVN மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு மேல ஓப்பன் ஆகி மேல போகுதுன்னு வச்சுக்கங்க, பேசாம சைலன்ட்டா இருங்க. நீங்க ட்ரேட் எடுக்காட்டினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்ப எடுக்கணும் அப்டின்னாச்சுன்னா, இது மேல ஒரு கேண்டில் போயிட்டு, இல்ல 1 கேண்டிலோ, 2 கேண்டிலோ, இல்ல 3 கேண்டிலோ போயிட்டு, அது திருப்பி இங்க வந்து, இந்த இத வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்க. ரீடெஸ்ட் கேண்டில். அப்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா, அங்க வந்துட்டு பொசிஷன் எடுங்க. மோஸ்ட்லி இந்த சப்போர்ட்க்கு மேல நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்டின்னுச்சுன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்டின்னுச்சுன்னா, மோஸ்ட்லி புல்லிஷா தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து வால்யூமையும் வந்துட்டு வால்யூம் அனலைஸையும் ஆ ஆர்டர் பிளாக்கையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கறது. சரி ஒரு இது முடிஞ்சது. இங்க வந்தது. ஓகே. இங்க ஓப்பன் ஆச்சு. எடுக்கக்கூடாதுன்ட்டீங்க. அது மேல போச்சு. போயிட்டே இருந்தது. திரும்பி வரவே இல்ல. உட்டுருங்க அவ்வளோதான். அத பத்தி இது பண்ண வேண்டாம். நம்ம ஏன் அப்டின்னாச்சுன்னா, என்னைக்குமே வந்துட்டு அந்த பிரேக் கேண்டில்ல வந்துட்டு எடுக்கக்கூடாது. அந்த ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அது எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்துல நீங்க எடுத்து எடுத்து கொஞ்ச நேரத்துல ரிவர்ஸ் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி போக்கூடாது. எப்போதுமே ஒரு புல் பேக் என்ட்ரி தான் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன்ல வந்துட்டு ரொம்ப அட்வைசபிள், ரொம்ப சேஃபான ஒரு மெத்தடும். அப்ப ஃபர்ஸ்ட் சினாரியோ இந்த மார்க் பண்ணிட்டோம். இத மார்க் பண்ணிட்டு நீங்களும் மார்க் பண்ணி வச்சுக்கங்க இத. ஸோ வால்யூம் ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணிட்டு, பிஓசி லைன தூக்கிட்டு, நீங்க விஏஹெச்சும், எல்ஏஹெச்சையும் லோ வால்யூமோ, ஹை வால்யூம் இதையும் வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. மேல ஓப்பன் ஆச்சு. இந்த இந்த இதுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா, ரிவர்ஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் கேண்டில் தான் நான் இந்த கேண்டில் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகும். ஒருவேள மேல ஓப்பன் ஆகல, அது கீழ தான் ஓப்பன் ஆச்சு. இதுக்கும் கீழ தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனா, இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டிலு சர்ருன்னு மேல ஏறுச்சு. ஏறி அங்க வந்து குளோஸ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து பிரேக் கேண்டில். ஸோ, அப்ப நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னா, எடுக்கக்கூடாது. திருப்பி அது வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்டின்னாச்சுன்னா, பண்ணிட்டு அது திருப்பி மேல போறப்ப வந்துட்டு நீங்க எடுக்கணும். ஓகே. 2வது. அடுத்தது சரி 1 நம்ம 2 இது பார்க்குறோம். 1 இங்க ஓப்பன் ஆயி மேல போறது. மேல போயிட்டு ரீடெஸ்ட் பண்றது. இல்லாட்டின்னா, இங்க கீழ ஓப்பன் ஆயி, அதாவது கீழன்னா இந்த இந்த கீழ இல்ல. இங்க இடையில எங்கேயோ ஓப்பன் ஆயிட்டு, உங்களுக்கு வந்து இங்க இத பிரேக் பண்ணிட்டு, மேல போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா எடுங்க. இதான் 1. இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இன் கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க கீழ தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயி சர்ருன்னு கீழ வந்துருச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்த வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்த வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்துட்டு அது ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்டின்னாச்சுன்னா, பொசிஷன வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேல ஏறுச்சுன்னா, பொசிஷன வந்து எடுங்க. அப்டி இல்ல, அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்டியே போயிடுச்சு கீழயே அப்டின்னாச்சுன்னா, வெயிட் பண்ணுங்க. திருப்பி வந்துட்டு அது சாரி பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு அப்டின்னா எடுக்காதீங்க. திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா வந்துட்டு என்டர் ஆகும். ஸோ இந்த இது வந்து என்ன அப்டின்னுச்சுன்னா, இதே இதே மெத்தேடு தான். இது 2ம் தான் வந்துட்டு இன்ட்ராடே நான் நாளைக்கு ட்ரேட் பண்ண போறதுக்காக மார்க் பண்றது. அதுக்கு இடையில நம்ம இப்ப பாருங்க, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அ இதுல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இதெல்லாம் வால்யூம் நம்ம ஃபில்டர் போட்டதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு தெரியிற ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக். ஆக மொத்தம் என்னன்னா, ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதா சொல்லுது. ஸோ, இந்த பிளான வந்துட்டு இது பண்ணிக்கங்க. ஆர்டர் பிளாக்ல. சரி இது இது வந்துட்டு விஏஹெச், எல்ஏஹெச் அது வால்யூம் ஹை, வால்யூம் லோ. இந்த இடம் ஆர்டர் பிளாக்ல என்ன ரூல் அப்டின்னாச்சுன்னா, சேம் அதே ரூல் தான். நீங்க என்ன விஏஹெச்ல வந்துட்டு யூஸ் பண்றீங்களோ, அதே ரூல் தான். பிரேக் கேண்டில், ரீடெஸ்ட் கேண்டில். 2டே 2 கேண்டில் தான். சும்மா போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே. பிரேக் கேண்டில், இன்னொன்னு வந்துட்டு ரீடெஸ்ட் கேண்டில். ரீடெஸ்ட் கேண்டில் வந்துட்டு அது ரிவர்ஸ் ஆச்சு அப்டின்னுச்சுன்னா, பொசிஷன் எடுங்க. எப்போதுமே வந்துட்டு டைரக்ட்டா வந்துட்டு பிரேக் ஆன உடனே எடுத்துறாதீங்க. இப்ப பிரைஸ் அங்கருந்து கீழ வந்து இறங்குது அப்டின்னுச்சு. இறங்கி இதோட வந்துட்டு இங்க ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஏறுது அப்டின்னுச்சுன்னா, இங்க எடுங்க. இதுவரைக்கும் போகும் பிரைஸ் கண்டிப்பா. நீங்க அங்க போயிட்டு எக்ஸிட் ஆயிரலாம். அந்த இடத்துல. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்கையும், வால்யூம் புரொஃபைலயும் கம்பைன் பண்ணி வச்சு பார்க்கறது. ஓகே. இப்ப நம்ம கொஞ்சம் கோ பேக் போவோம். ஓகே. ம். இப்ப பாருங்க. இது வந்து இது வந்து ஆக்சுவலா என்னைக்கு வந்தது? 5ஆம் தேதி. வெள்ளிக்கிழமை வந்த வால்யூம் புரொஃபைல் அந்த செஷன் இது. சரி வெள்ளிக்கிழமை முன்னாடி வியாழக்கிழமை பார்ப்போம். வியாழக்கிழமைய வச்சு இப்ப நம்ம இதுல விளக்கணும் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம்ல. அந்த இதுல வந்துட்டு இது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். சரி அப்ப இங்க இருக்குங்களா? இப்ப இது வந்துட்டு டாப்ல இல்ல. இங்க இருக்கிற மாரி டாப்ல இல்லாம, இங்க இருக்கிறதால இத வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மேல ஒரு பாரையும், கீழ ஒரு பாரையும் எடுத்துக்கிறோம். பிஓசிய வந்து நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். என்னாச்சு? வேற இத கிளிக் பண்ணிட்டோம்னா, ஓகே. ஆமா. ம். நம்மளுக்கு இந்த நாளுக்கு தான் தேவ. இந்த நாளுக்கு தான் தேவ நம்மளுக்கு.
ஸோ இது நம்ம என்ன கலர் குடுத்துருக்கோம்னா, ரெட் குடுத்துருந்தோம். ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ரெட் குடுத்துருக்குறோம். நீங்க அதனால அத வச்சுக்கிட்டு இது பண்ணாதீங்க. லெவல் மட்டும் நல்லா பாத்துங்க. அடுத்தது இந்த இது. இதுலயும் வந்துட்டு மேல ஒரு பாரு, கீழ ஒரு பாரு. இது ஒரு ஜோன். இந்த இது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்க. நேத்து இது போட்டது. அது ஓகே. இது ஏற்கனவே முடிஞ்சது. நீங்க இன்னைக்கு இப்ப நாளைக்கு ஒரு பிஓசி லைனு, ஒரு விஏஹெச், எல்ஏஹெச், எல்ஏ சாரி விஏஎல், விஏஹெச் லைன் வந்து நாளைக்கும் ஃபார்ம் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும். ட்ரேடிங் ரன்னிங்ல. அத பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. நீங்க மார்க் பண்ணது வந்து ஒரு செஷன் முடிஞ்சு போன செஷனு. அதுல வந்துட்டு எந்த சேஞ்சும் நடக்க போறதில்ல. ஆனா கரண்ட் விஏஹெச்சும், எல்ஏஹெச், பிஓசிலாம் வந்துட்டு மார்க்கெட்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால அத பத்திலாம் நீங்க வொரி பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப அது வந்துட்டு பேக் இது பண்ணும். இதான் வந்து 5 ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். சரி நம்ம இப்ப என்ன பண்ணோம்? 2டே 2 ரூல் தான். ஒண்ணு பிரேக் கேண்டிலு, இன்னொன்னு வந்து ரீடெஸ்ட் கேண்டில். அத ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகுறப்ப எடுக்கணும் அவ்வளோதான். பிரேக் கேண்டில்ல போயிட்டு என்டர் ஆகக்கூடாது. ஓகேவா? அது அப்ப பிரேக் கேண்டில் அப்படின்றது வந்துட்டு என்ட்ரிக்கான கேண்டிலே கிடையாது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. என்ட்ரிய வந்து சிக்னல் குடுக்குறது வந்துட்டு ரீடெஸ்ட் கேண்டில் தான். ஓகே. இப்ப ரன் பண்ணுவோம். எத்தன 5 மினிட் சாட்டா? ஓகே 1 மினிட்ல வச்சுக்கோங்க. ஓ! இங்க ரீடெஸ்ட் பண்ணுது. இது ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா, இதுவரைக்கும் போகும் கண்டிப்பா. இது வெயிட், 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 வெயிட். ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணதால உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இருங்க. நான் மாத்துவோம் இன்னொன்னு. ஸ்பீட கொஞ்சம் குறைச்சு வைப்போம். இப்போ இத கொஞ்சம் சரி நம்ம அதுக்குள்ள ஒரு 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 கோ த்ரூ பண்ணிக்குவோம். என்ன பண்ணணும்ன்ட்டு. ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும், அத ரீடெஸ்ட் பண்ணிட்டு, அடுத்த கேண்டில் மேல போகுது அப்டின்னாச்சுன்னா, பொசிஷன் எடுக்கணும். அதான். அதான் வந்து கணக்கு நம்மளுக்கு. ஸோ இங்க வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இந்த லெவலுக்கு போகும். ஆனா இந்த லெவல தாண்டி போகுமான்லாம் தெரியாது. ஆனா அந்த லெவலுக்கு போகும் அது. இங்க வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா. அது ஷூர்ன்னு சொல்ல முடியாது. அது ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி அத உடைச்சுக்கிட்டு மேல போச்சுன்னா, திருப்பி ரீடெஸ்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த இது. அதேபோல அது உடைச்சுட்டு கீழ போச்சுன்னா, அது திருப்பி வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ற வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கேண்டில் இது. 5 மினிட் சார்ட். எடுத்த உடனே இதுவரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இது ரீடெஸ்ட் கேண்டில் தான் கண்டிப்பா. முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா ரீடெஸ்ட் கேண்டில் தான். அது பிரேக் பண்ணல அத. இது வந்து பிரேக் பண்ணுது. இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. ஒண்ணும் பண்ணாது. கன்ஃப்யூஸ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாப் பண்ணிக்கணும். என்ட்ரி ஆகக்கூடாது. குழப்பத்துல போயிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்பல்லாம் எடுக்கவே கூடாது. அதுவும் இந்த ரீஜியனுக்குள்ள இருக்கிறப்ப, ட்ரேடே எடுக்கக்கூடாது. இதுக்குள்ள இருக்கிறப்ப, இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறப்ப. ரீடெஸ்ட் வரணும் அது.
இந்த லைன் வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? அது நவுந்துகிட்டே இருக்கும் அந்த லைன். அதெல்லாம் அத கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க நம்ம மார்க் பண்ணி வச்ச இதுதான் கணக்கு நம்மளுக்கு. ஏன்னா, இந்த இது இது வந்து ஈஸியா பிரேக் ஆகக்கூடிய ஒண்ணு. இந்த எல்விஎன்றது. விஏஎல்ன்றது வந்துட்டு ஈஸியா வந்துட்டு வால்யூம் லோ வந்து ஈஸியா பிரேக் ஆயிடும். ஆனா இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில வந்துட்டு பிரேக் ஆகாது. ஸோ அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இது ரீடெஸ்ட் ஆயிட்டு இது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னா டக்குனு எடுக்காதீங்க பொசிஷன. ஏன்னா அது பிரேக் பண்றது வந்துட்டு அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்பவே பாருங்க எத்தன நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க. 5, 10, 15, 20, 25, 30. 1/2 மணி நேரம் அந்த லைன்லயே இருந்திருக்கு. 1/2 மணி நேரமா ஓடிட்டு இருக்கு. காலைல ஒரு 5 நிமிஷம் போனதுலருந்து 1/2 மணி நேரம்னா 30, 40 வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இன்னும் 40 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 5 35 நிமிஷம். எடுக்கவே கூடாது. இது ரொம்ப க்ளோஸா இருந்ததுன்னா எடுக்காதீங்க. என்டர் ஆகாது. ரீடெஸ்ட் ஏதாவது ஆகிட்டு, ஏதாவது ஒண்ணு வந்துட்டு உடைச்சுட்டு போட்டும். இப்பவும் எடுக்கக்கூடாது. இங்கெல்லாம் வரவே இல்ல அது விஷயம். பிரேக் ஹேண்டில். இதான் வந்து பிரேக் ஹேண்டில். எடுக்கக்கூடாது பொசிஷன். அந்த சான்ஸே உங்களுக்கு வராட்டினாலும் விட்டுறலாம். ஏன் அப்டின்னாச்சுன்னா, இப்ப இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்டர் ஆனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சில நேரம் என்ன ஆயிடும் அப்டின்னாச்சுன்னா, அப்டியே ரிவர்ஸ் ஆயி வந்துரும். ஏன்னா, அது அவங்க வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த அந்த ஸ்டேஜ் அது. அந்த பிரேக் பண்றது. அவங்க வந்து பை பண்ணுவாங்க. பை பண்றத நிறுத்துற இடம். அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பை பண்றத நிறுத்துற இடத்துல போயிட்டு நம்ம போயிட்டு வாங்கணும்னா என்ன ஆகும் அது? அதான் வந்துட்டு பிரச்சனை. அதனால தான் வந்து அது என்டர் ஆகக்கூடாது அப்படின்றது இந்த இடத்துல. அது வந்து நம்ப முடியாது. இப்ப பாருங்க, நீங்க இந்த இடத்துல என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 5, 10, 15, 20 நிமிஷமா அந்த லெவல்லயே அது சுத்திட்டு இருக்கும். இப்ப 20 நிமிஷம் வந்துட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு பொறுமைய இழந்துருவீங்க நீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இப்போ வந்திருக்கா? இது ரீடெஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்ப இது வந்துட்டு போச்சு அப்படின்னுச்சுன்னா, நீங்க வந்துட்டு எடுக்கலாம். ஏன்னா, அது ஏற்கனவே ஒரு தடவ வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் பிகினிங்ல வந்துட்டு எடுங்க. இந்த இந்த இடத்துல வந்து எடுங்க. ஸ்டாப் லாஸ தூக்கி இங்க வச்சுருங்க அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. இதான் வந்து உங்களுடைய என்ட்ரி. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹரிசாண்டல்ல எங்க இருக்கு? இதான் உங்க ஸ்டாப் லாஸ். பேசாம உட்டுருங்க அவ்வளோதான். அப்புறம் ப்ராஃபிட் வந்துட்டு நீங்க உங்க இத பொறுத்து வச்சுக்கங்க அத. எத்தன பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்ட வந்துட்டு டிசைட் பண்ணிக்கங்க. ஏன்னா மார்க்கெட்ட வந்துட்டு யாரும் எதுவுமே வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ட்ரி ஆகுறது. இதே மாரி வந்துட்டு நாளைக்கும் போட்டு வச்சுக்கங்க. ஆ ஒண்ணும் இல்ல வால்யூம் ப்ரொஃபைல் செஷனு, எஸ்ஏபி இது இந்த இந்த இண்டிகேட்டர் தான். ஸோ இது பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டர் தான். டெக்னிக்கல் செஷன் செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க. எஸ்விபி. இதுதான் வந்துட்டு அந்த இதுதான் வந்துட்டு ஆன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கங்க. மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, நாளைக்கு அதுக்கு தகுந்த மாரி இதே மாரியே போட்டுருங்க. பிஓசிய தூக்கிடுங்க. பிஓசிய போட வேணாம். இதுல மார்க் பண்ணிடுங்க, இதுல மார்க் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி பிரேக் ஆயிடுச்சு அப்டின்னுச்சுன்னா, அது வந்து திருப்பி வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணும்.
இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும். என்ன அப்டின்னாச்சுன்னா, இவரு படம் போட்டு காட்டுறப்ப ஒத்த லைன போட்டுட்டு காட்டுனாரு. ஆனா, இங்க பார்த்தோன்னா, ஒரு லைன் இல்ல. இங்க ஒரு பெரிய ஒரு ரேஞ்சாவே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸே இருக்கு. 2வது வந்துட்டு நம்ம என்ன நெனச்சோம், இந்த ஊசி மாரி விக்கு வந்துட்டு இதுக்குள்ள மட்டும் வந்துட்டு அப்படியே திரும்பி போயிடுவோம்னு நெனச்சேன். ஆனா, அது வெளியில இதுவரைக்கும் வந்துட்டு அது போது. ஸோ, இதுதான் வந்து பிராக்டிகலுக்கும் வந்து டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். பிராக்டிகலா நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு பண்றப்ப, நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிச்ச மாரியெல்லாம் இருக்காது. ஆக மொத்தம் ஒரு பிரேக் கேண்டில் இருக்கு. இந்த பிரேக் கேண்டில் இதோ இருக்கு. பிரேக் ஆயிடுச்சு. ஸோ, அடுத்தது வந்துட்டு போகுது அப்டின்னாச்சுன்னா, அது வந்து ரீடெஸ்ட் தான். ஏன்னா, அது ஒரு கம்ப்ளீட் பிரேக் கேண்டில். ஸோ, இந்த மாதிரி வந்துட்டு நாளைக்கு நடக்குதா அப்டின்ட்டு பார்க்கணும். அந்த மாதிரி. அ அது மேல ஓப்பன் ஆனாலும் சரி, கீழ ஓப்பன் ஆனாலும் சரி. மேல ஓப்பன் ஆனாலும் அது கீழ வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு போதான்னு பாருங்க. வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எடுக்காதீங்க பொசிஷன. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எல்லாத்தையுமே வந்துட்டு யோசிச்சோம்னு வச்சுக்கங்களேன், ட்ரேடே வந்துட்டு பண்ண முடியாது. அதனால சிம்பிளா அவ்வளோதான். ஒண்ணும் இல்ல. இந்த வால்யூம் ப்ரொஃபைல வச்சுக்கிட்டு, நான் உருட்ட போறேன் அப்படின்னு இத வச்சே நீங்க உருட்டுனாலே போதும். அ நல்லா இது பண்ணலாம். ஏகப்பட்ட விஷயத்த கொண்டாந்து உள்ள நுழைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, கடைசில வந்துட்டு கன்ஃப்யூஷன்ல கொண்டு போய் விட்டுரும். எதையுமே வந்துட்டு பண்ண முடியாம ஆயிடும். ஸோ, இது கூட வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு இத ஆன் பண்ணி விடுறேன் நானு. அ இங்க இருக்கு. எங்க பிரேக் ஆயிடுச்சு இது. அந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது காணாம போயிடுச்சுல்ல. இங்க தானே இருந்தது ஆர்டர் பிளாக்கும் இதுவும் ஒண்ணா தானே இருந்தது. இது இல்ல. அது இன்னைக்கு இன்னைக்கு வரப்போறது இல்ல. ரைட். 2டே 2 லைனு. விஏஹெச் அது ஒவ்வொன்னுத்துலயும் ஒவ்வொரு இது மாரி வரும் நேமு. எங்க இருக்குது? இதோ இருக்கா? விஏஹெச், விஏஎல், பிஓசி. பிஓசி மட்டும் தான் டிஃபால்ட்டா இருக்கும். ஆனா வந்துட்டு அந்த பிஓசிய வந்துட்டு நீங்க வந்துட்டு எடுத்துருங்க. அத எடுத்துட்டு உங்களுக்கு புரியறதுக்காக கலர வேணா குடுத்துங்க. இல்லன்னா 2மே ப்ளூ கலரா குடுத்து வச்சுக்கங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். 2மே வந்துட்டு ப்ளூ கலரா குடுத்தீங்கனாலும் அது ஒரு புரொஃபஷனல் லுக்கா இருக்கும். ஆனா உங்களுக்கு கன்வீனியன்ட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அத வந்துட்டு குடுத்துங்க. ஏன் அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு இங்க இதுல வேற ஆர்டர் பிளாக் வந்ததுன்னா, அதுவும் கிரீனு, ரெட்ல இருக்கும். இதுவும் கிரீன், ரெட்ல இருந்ததுன்னா ஒரு கன்ஃப்யூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க ப்ளூ குடுத்துக்கிறது நல்லதுன்னு நெனைக்கிறேன். ப்ளூ குடுத்து பார்ப்போம். இதுலயும் ப்ளூ குடுத்துருவோம். பேக்கிரவுண்ட் எங்க இருக்கு? நம்ம இந்த லைன தான் ப்ளூ குடுத்தோம்ல. இது வந்து பாக்ஸ். ரைட். பாக்ஸ் போடுறது ப்ளூ வச்சுக்கங்க. இதையும் ப்ளூவாவே குடுத்துங்க. சரி இப்ப நம்மளுக்கு வந்துட்டு நேத்து மார்க் பண்ணத வச்சு இன்னைக்கு பார்க்குறோம். வேணா உங்களுக்காக இன்னொரு இது ஒண்ணு பண்ணுவோம். சரி இது அவ்வளோதான். விட்டுருவோம். ஒரு ட்ரேடு போதும். நெறைய ட்ரேட்லாம் வந்து யோசிக்காதீங்க. ஆ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் ட்ராயிங் எல்லாத்தையும். இத வந்து பின்னாடி தள்ளி, இங்க ஒரு இதுக்கு வருவோம். இதுலருந்து மார்க் பண்ணுவோம். இத மார்க் பண்ணிக்குவோம். ப்ளூ நல்லா தான் இருக்கு. ஓகே. ஓகே.
சரி. எங்க இது பாரு. என்ன நாளு ஓகே. இங்க ஆர்டர் பிளாக் ஒண்ணு இருக்கு. ஓகே. சரி ஆர்டர் பிளாக் ஏன் பார்த்துட்டு, அது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அத ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகே. சரி. அதே ரூல் தான். இங்க ஓப்பன் ஆகுதா, இங்க ஓப்பன் ஆகுதா, ஆக மொத்தம் ரீடெஸ்ட் கேண்டில் தான். பிரேக் கேண்டில்ல எடுக்கக்கூடாது. ப்ளே பண்ணுவோம். எடுத்த உடனே மேல ஓப்பன் ஆகி கீழ வந்துருச்சு. பிரேக் பண்ணிடுச்சு அது. ஒண்ணும் பண்ணாதீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஒண்ணும் பண்ணக்கூடாதும்பாங்க. சரி, இப்ப நம்ம இது 2 கேண்டில் வந்தது. 2மே வந்துட்டு எதுவும் ரீடெஸ்ட் மாரியே தெரியல. இதுவும் பிரேக் கேண்டில், இதுவும் பிரேக் கேண்டில். ஆனா இது ரீடெஸ்ட் கேண்டில். இந்த கேண்டில் முடியட்டும். இந்த கேண்டில் முடிஞ்சுட்டு மேல போச்சுன்னா நீங்க எடுத்துருங்க. இந்த இதுல எடுத்துருங்க பொசிஷன. ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சுக்கங்க. எங்க இருக்கு? அதுவும் ரீடெஸ்ட் பண்ணுதா? இல்ல. சரி இந்த ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து எடுத்துரும். இன்னொன்னு உங்க மைண்ட்ல ஒண்ணு ஓடும். சரி இது எடுத்தா நம்ம வந்து 100%ன்னு நெனைக்காதீங்க. எதுவுமே 100% கிடையாது. அதனால நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு 10 ட்ரேட் பண்ணீங்க அப்டின்னுச்சுன்னா, மேக்ஸிமம் ட்ரேட்ல வந்துட்டு உங்களுக்கு வின்னிங் இருக்கும். ஒரு சில ட்ரேட் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆகும். அப்ப நீங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸு, ப்ராஃபிட் ரேஷியோவ வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல கிளாஸ்ல. ஸோ அத வந்துட்டு நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, 1:2, 1:3 அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, பக்காவா இருக்கும். நீங்க உங்களுக்கு லாஸ் வராது. ஆனா பொறுமை வேணும். ரொம்ப இதா வேணும். பண்ணணும் இத. இந்த லைன்லாம் வந்துட்டு மாறிட்டு இருக்கும். அதெல்லாம் வொரி பண்ணாதீங்க. அது நேத்து முடிஞ்சது அதுல மார்க் பண்ணணும். இன்னைக்கு வர்றத பத்தி வொரி கிடையாது. நீங்க ஆர்டர் பிளாக்கையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். இத இத சொல்றதுக்காக தான் நான் அத ஆஃப் பண்ணேன். அது பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு சில கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த மாரி இடத்துலலாம் நீங்க கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஓஹோ! இது தாங்குமா? போகுமா? போகாதா? அப்டின்ற ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. யாராவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த இதுல? இது ரொம்ப சிம்பிள். ஏன் நானு வந்துட்டு இந்த முடிவுக்கு வந்தேன் அப்டின்றதையும் சொல்லிர்றேன் நானு. நானும் உட்கார்ந்து ரொம்ப சின்சியரா வந்துட்டு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா, நீங்க நம்ம நீங்கன்னு இல்ல, நான் என்னையும் சேர்த்து தான். நம்ம வந்து ட்ரேட் பண்றது வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு அகைன்ஸ்டா அது வந்து நம்மளுக்கு ஆப்போனன்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா சாதாரண கம்ப்யூட்டரும் கிடையாது. எல்லாம் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி. அந்த மாரி அல்காரிதத்துக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்றோம். ஸோ, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்றப்ப, நீங்க எத்தன இண்டிகேட்டர ஒரு ஒரு டைம்ல அனலைஸ் பண்ண முடியும்? மிஞ்சி போனா ஒரு 2 இண்டிகேட்டர், 3 இண்டிகேட்டர வந்து நீங்க வாட்ச் பண்ண முடியும். அதுக்கு மேலலாம் உங்களால வாட்ச் பண்ண முடியாது. ஸோ, கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? அது 200, 300 இண்டிகேட்டர ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அனலைஸ் பண்ணும்.
அனலைஸ் பண்ணி அது எடுக்கும். 2வது அல்காரிதத்த பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அல்காரிதம் அப்படின்றது நெறைய நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அது ட்ரேட் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிக்னல வந்துட்டு பேஸ் பண்ணிட்டு. அது வந்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட்லாம் அதுக்கு தெரியாது. ஆனா, அப்படி ஒரு ஹை ஹையா பயங்கரமா அனலைஸ் பண்ணுது. ஃபாஸ்ட்டா ஆக்ட் பண்ணுது. அது இல்லாம அதனுடைய ஸ்பீடும் வந்து அதிகம். டக்குன்னு ஆர்டர் போட்டாச்சுன்னா, ஸ்லிப்பேஜ் இல்லாம ஆர்டர் விழும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளக்ஸான இருக்கிற, ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கிற, ஒரு ரொம்ப கிளவரா இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு அகைன்ஸ்ட்டா நீங்க வந்துட்டு விளையாட போறீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நீங்க இது லைஃப்‌க்கும் இது ஒத்து வரும் இது. நீங்க அந்த கம்ப்யூட்டர் மாரி ஆகணும்னு நெனச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, தோத்து போவீங்க. அப்ப அது என்ன மாதிரி வொர்க் ஆகுதோ, வேல செய்யுதோ, அதுக்கு அப்படியே 100% அகைன்ஸ்டான ஒரு பொசிஷன் எடுக்கணும் நீங்க. அந்த பொசிஷன எடுத்து நீங்க விளையாண்டா தான், அத வந்துட்டு நீங்க வந்துட்டு வின் பண்ண முடியும். இது எல்லார் இதுக்குமே. அதாவது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லா ஒரு மைக் டைசன் வச்சுக்குவோமே. மைக் டைசன் அகைன்ஸ்டா நீங்க வந்துட்டு ஒரு பாக்ஸிங்ல உங்கள இறக்கி விட்டா ஜெயிச்சுருவீங்க? சான்ஸே கிடையாது. அப்படின்னு இருக்கிறப்ப நானும் மைக் டைசன் மாரி என்னுடைய பஞ்சிங் பவர் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணி, அப்படி இப்படின்லாம் வந்து நானு பண்ணுவேன்னு நெனச்சா ஒண்ணும் முடியாது. வேற ஏதாவது டெக்னிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம சார்லி சாப்ளின் பாக்ஸிங் ரிங்குக்குள்ள போடுற மாரி ஏதோ ஏதோ ஒரு காமெடி பண்ணா தான் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆப்போனன்ட் வந்துட்டு ஒரு ஒரு சிஸ்டத்துல வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா நான் அதுவும் 100, 200 இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அசால்ட்டா வந்து அனலைஸ் பண்ணும் அது டேட்டாவெல்லாம். நம்ம எங்க போய் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம அனலைஸும் பண்ண முடியாது. ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ அப்ப நம்ம எப்படிதான் நம்ம ப்ளே பண்றது? அப்டின்னாச்சுன்னா, அது என்ன பண்ணுது? ஏகப்பட்ட ட்ரேட் பண்ணுது. அப்பன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணுவேன். ஓகே. அது எப்படி பண்ணுது? ஃபாஸ்ட்டா டக்குன்னு உடனே ஆர்டர் போடுது. நான் அப்படிலாம் போட மாட்டேன். நான் பொறுமையா தான் போடுவேன். ஸோ இதுதான். அப்படியே எடுக்கிறது. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படி நீங்க எத்தன இண்டிகேட்டர்? நான் ஒன்லி ஒன் இண்டிகேட்டர். வால்யூம், புரொஃபைல், செஷன். தட்ஸ் ஆல். அதுலயும் ஒரு 2 லைனு. மேல ஒரு லைனு, கீழ ஒரு லைனு. அதுவும் நேத்து முடிஞ்ச லைனு. அதையே போட்டு வச்சுக்குவேன். அவ்வளோதான். எடுப்பேன், ட்ரேட் எடுப்பேன். ப்ராஃபிட் இருந்ததுன்னா புக் பண்ணிடுவேன். பேசாம ஊத்தி கம்ப்யூட்டர ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடுவேன் நானு. தட்ஸ் ஆல். அதான் என்னுடைய ட்ரேடு. ஸோ இந்த மாரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அகைன்ஸ்ட்டா ப்ளே பண்றது வந்துட்டு ஒரு ஹியூமனோடலாம் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டரோட ஒரு அல்காரிதத்தோட. ஸோ அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா தான் நீங்க வந்துட்டு அத வந்துட்டு ஷைன் பண்ண முடியும். இல்லாட்டினா வந்துட்டு அத ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இதுல. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு ஒரு மைண்ட் சேஞ்ச் வந்து பண்ணிக்கங்க. காம்ப்ளக்ஸான ஒரு இதுக்குள்ள நம்ம போனோம் அப்டின்னாச்சுன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிடும் நம்மளுக்கு. ஸோ நம்ம மேனுவலா ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சோம் அப்டின்னாச்சுன்னா, சிம்பிளா தான் பண்ணணும். நம்ம ஒரு டயத்துக்கு வெயிட் பண்ணி, பொறுமையா நிதானமா இருந்து, நிதானமா ஆர்டர் போட்டு, நிதானமா வந்துட்டு சம்பாரிக்கணும். அது 100 ட்ரேடு பண்ணுதுன்னா, நான் ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணுவேன். அது அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ராட்டஜியே வந்து அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்ட்ராட்டஜி வந்து அல்காரிதம் வந்துட்டு ரெடி பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த சிக்னல் ஜெனரேட் ஆக அது மட்டும் போய்க்கிட்டே இருக்கும். அதனால அந்த மாரி பண்றது வந்துட்டு நம்மளுக்கு அட்வைஸ் கிடையாது. ஒரே ட்ரேடு தான். நீங்க இப்ப வந்தது, மேல போச்சு. நீங்க ஒரு ரேஷியோ வச்சுக்கங்க. 1:3, 1:2 அப்டின்ட்டு. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு குளோஸ் பண்ணிக்கங்க அவ்வளோதான். அது இப்ப இந்த லெவல வந்து தாண்டுதுன்னா, இதுக்கு கீழ வந்துட்டு ஸ்டாப் லாஸ போட்டு வச்சுக்கங்க அவ்வளோதான். ஆனா ரீடெஸ்ட் அப்ப தான் பண்ணணும். இந்த பிரேக் கேண்டில் வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேல போணும். அதுக்கு முன்னாடி போட்டு வச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்க ஸ்டாப் லாஸையும் அடிச்சுரும். ஓகே. ஆ ஏதாவது இது இது சம்மந்தமா ஏதாவது இருக்கா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்காதீங்க. சிம்பிளா யோசிங்க.
ஒரே ஒரு இதுதான். 2டே 2 கோடு தான். பாக்ஸ் 2 பாக்ஸ். மேல ஒரு பாக்ஸ், கீழ ஒரு பாக்ஸ் அவ்வளோதான். 2டே 2 கேண்டில் டைப் தான். பிரேக் கேண்டிலு, ரீடெஸ்ட் கேண்டில் அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. ஓகே. சரி. இன்னைக்கு இங்க எல்லாம் ரொம்ப சைலன்ட்டா இருக்கிறத பார்த்தா எனர்ஜி இல்லாம இருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஆ ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம குளோஸ் பண்ணிக்கலாம் செஷன். மணி 9 ஆகப்போது. அடுத்த வாரம் வந்து நான் ஒரு புதுசா வந்துட்டு ஒரு பேட்ச் ஒண்ணு ஆரம்பிச்சுருக்கிறேன். ஆ அது வந்துட்டு இப்போ ஒரு 4 5 பேர்ட்ட வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க அது. அது வந்து இன் டெப்த் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ பத்திய ஒரு கிளாஸ் அது. ஸோ அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது எப்படியும் அடுத்த வாரத்துக்கு அப்புறமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு மேல போகும். ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லா வந்து எஸ்எம்சில வந்துட்டு நம்மளுக்கு நெறைய டைம் இருக்கும். 2வது வந்துட்டு நம்ம வெர்டிகல் ஸ்ப்ரெட்ட வந்துட்டு பார்த்துட்டு, நம்ம ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட் வந்துட்டு கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்துட்டு போயிருக்கிறோம். அடுத்தது வந்து டயகனல் ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். அதாவது ஸ்ட்ராட்டஜிய பத்தி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, அ வெர்டிகல் ஸ்ப்ரெட், ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட் இது 2 தான் வந்துட்டு அடிப்படை. ஸோ இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வரும். அதெல்லாம் வந்துட்டு அவ்ளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட்ட பேஸ் பண்ணி வந்தா அயான் பட்டர்ஃப்ளை, அயான் கான்ட்ர் மோஸ்ட்லி வந்துட்டு யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது இல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இல்ல ஒவ்வொன்னு இதுவும் வந்து நம்ம வந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா, அதெல்லாம் யூஸ்லெஸ்ஸா இருக்கும். எப்பவுமே வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல்லயே இப்போ உங்கள இது ஒண்ணும் இல்ல. இதுல எவ்வளோ இது இருக்கு பாருங்க. பிஓசி, டெவலப்பிங் பிஓசி, டெவலப்பிங் பிஏ, ஹிஸ்டோகிராம் ஸோ இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் போயிட்டு நீங்க நோண்டுனீங்கன்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் நோண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரே கன்ஃப்யூஷன்ல தான் கொண்டு போய் விடும். ஏன்னா, அ அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கணுன்ட்டு அவசியம் இல்ல. ரொம்ப சிம்பிளா வந்துட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணணும். எடுக்காம அந்த அந்த மாரி ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்டின்னாச்சுன்னா, ட்ரேடே எடுக்காதீங்க. நோ ட்ரேட் ஆல்சோ எ ட்ரேட். நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்துருக்கிறோம். ஒரு ட்ரேட் எடுக்காம விடுறதே வந்து ஒரு ட்ரேடு தான். அத வந்துட்டு மனசுல வச்சுக்கங்க அது. இன்னொன்னு, நீங்க எடுக்கிற எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு சாதகமா வரும்ன்ட்டு நினைக்காதீங்க. அது அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ, இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, சில டைமு அது ரீடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு மேல தான் போயிருக்கும். நீங்களும் வந்துட்டு என்ட்ரி குடுத்துருப்பீங்க. சடனா என்ன ஆச்சுன்னே தெரியாது. அடுத்த கணத்துல சர்ருன்னு கீழ இறங்கியிருக்கலாம். ஸோ, அந்த மாதிரியான சம்பவங்களும் வந்து நடக்கும். ஸோ, அதனால ட்ரேடிங்ன்றதுல வந்துட்டு ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்ல தான் வந்து ட்ரேட் பண்ணணும். ப்ராபபிலிட்டி இல்லாம வந்து ட்ரேடே வந்துட்டு பண்ணக்கூடாது. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் பிளானா இருந்தாலும் ப்ராபபிலிட்டி இருக்கணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணக்கூடாது. 1:1ன்ட்டு எப்பவுமே ட்ரேட் பண்ணவே கூடாது. அது உங்களுக்கு பயத்த குடுக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணும். ஆனாலும் அந்த பயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அட்லீஸ்ட் 1:2 இருக்கணும். 1:3ன்றது பெஸ்ட்டு. ஏன்னா, நீங்க வந்துட்டு சில ட்ரேட் லாஸ் பண்ணாலும், குறைஞ்ச ட்ரேட்ல நீங்க வின் பண்ணாலே ப்ராஃபிட்ல வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், பட் ஆனா இது நம்ம கிளாஸ் சம்மந்தப்பட்டது கிடையாது. நான் இது வேற ஒரு இது. இது ரொம்ப ஹார்ட் ஒர்க். நான் இத வந்துட்டு யார்ட்டயும் வந்து சொன்னதில்ல. நான் வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நானும் வந்துட்டு நெறையா என்னுடைய விஐடில வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு புரொஃபஸரா இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அ ரொம்ப நாளா அது பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இது வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். ரெடி பண்ணிட்டு பேக் டெஸ்ட்லாம் வந்து பண்ணி பார்த்தோம். எல்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு இது. அது என்ன அப்டின்னாச்சுன்னா, ஆ அது ஸ்ட்ராட்டஜி. அது நீங்க ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு ட்ரேடிங் வியூல த்ரூ ட்ரேடிங் மூலமா உங்க புரோக்கரோட கனெக்ட் பண்ணி, நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம்.
நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். அதே பண்ணிக்கும் எல்லாத்தையும். அதே ஆர்டர் போட்டுக்கும். அதே ஸ்டாப் லாஸு, ப்ராஃபிட் எல்லாத்தையும் அதே வந்து மெயின்டெயின் பண்ணிக்கும். ஆ அது வந்துட்டு அத வந்துட்டு நான் அனவுன்ஸ் பண்ணியிருந்தேன். நான் குரூப்ல கூட போட்டிருந்தேன். சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்குன்ட்டு. ஹைன்னு இல்ல. அதுக்காக அந்த 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 இத ரெடி பண்றதுக்காக நான் ஒரு சில ட்ரையல்லாம் வந்து பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணல. சொந்த காச போட்டே விட்டுருக்கேன் நெறையா. அ அந்த அந்த இதுக்காக, அந்த டெஸ்டிங்க்காக. ஸோ அந்த மாரி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு, டே அண்ட் நைட்டு அந்த மாதிரி பிரிப்பேர் பண்ணி வந்த ஒரு இண்டிகேட்டர் அது. ஸோ அத வந்துட்டு ரொம்ப கம்மியான காஸ்ட்ல குடுக்குறதுக்கும் வந்துட்டு விருப்பம் இல்ல. ஏன்னா, அது நான் என் ஒர்க் மட்டும் இல்ல. எனக்கு பின்னாடி ஒரு டீமும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும். ஸோ அதனால வந்து அவங்களுக்குலாம் இதுன்றதால நான் ஒரு தனிச்சையா வந்துட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு செயல்பட முடியாது. பட் ஆனா இன்னொரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம். அது வேற ஒரு ப்ராஜெக்ட். அது நம்ம டீம் வந்துட்டு பண்றோம். அது வந்துட்டு பைத்தான்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அது. அந்த மாதிரி இருக்கு. போயிட்டு இருக்கு. எதுக்கு அப்டின்னாச்சுன்னா, அது ரொம்ப ப்ராஃபிட்டபிளான இது. அ அது நான் யாரும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு விரும்பல. அது என்ன லாஜிக்ன்னு கூட சொல்ல மாட்டேன் நானு. என்ன லாஜிக்ல வந்து யூஸ் பண்ணேன்னா, ரொம்ப மாடர்ன் லேட்டஸ்ட்டு லாஜிக் அது. ரொம்ப சிம்பிளான ஒரு இதுவும் அல்காரிதமும் அது. ஓகே. சரி, அ நாளைக்கு இத பார்த்துக்குங்க நீங்க. இந்த மார்க் அந்த மாரி பண்ணி வச்சுக்கங்க. ஆ இதே மாரி 2டே 2 லைன் தான். திருப்பி ஒரு ராப் அப் வந்து ஒண்ணு சொல்லிர்றேன் நானு. ஆ வெயிட் லீவ் ஓகே. என்ன பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, ஆ இதோ இருக்கு பாருங்க. இந்த 2 லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 லைனும் வந்துட்டு பாக்ஸ் போட்டுருங்க. இங்க ஒரு பாரு, இந்த 2 பாரையும் எடுத்துக்கங்க. ஏன்னா இதுக்கு மேல பார் இல்ல. மேல இருந்ததுன்னா, இந்த பாரையும், மேல இருக்க பாரையும் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கில நேரா இழுத்து விட்டுருங்க. எது வரைக்கும்? இது தாண்டி இது வரைக்கும் வரணும். நல்லா. ஸோ அந்த மாரி இழுத்து விட்டுருங்க. அதேபோல இந்த லைன். அப்ப செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த பிஓசின்றத வந்துட்டு எடுத்துருங்க. இந்த பிஓசின்றத எடுத்துட்டு, இத விஏஹெச், விஏஎல் 2த்தையும் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, பாக்ஸ் போட்டுக்கங்க. பாக்ஸ் போட்டுட்டு, முடிச்சுட்டு உட்காந்துருங்க. 2டே 2 கேண்டில்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒண்ணு வந்துட்டு பிரேக் கேண்டிலு, இன்னொன்னு வந்து ரீடெஸ்ட் கேண்டில். பிரேக் கேண்டில ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா, ஒரு பிரேக் கேண்டில் வந்துருச்சுன்னு, கிரீன் கலர்ல பெரிய கேண்டில் வந்துருச்சுன்னு டக்குன்னு போயிட்டு கால் ஆப்ஷன வாங்கக்கூடாது. ஒரு ரெட் கேண்டில் பெரிய கேண்டில் வந்துருச்சுன்னு டக்குன்னு போயிட்டு புட் ஆப்ஷன் வாங்கக்கூடாது. அதான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற மீனிங். ஸோ, அத வந்து செய்யாதீங்க. அது வந்துட்டு என்னன்னா, ஒரு இண்டிகேஷன் அது. ஒரு லெவல வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ, அது நான் அந்த லெவல அது ரீடெஸ்ட் பண்ணும் அப்டின்ட்டு வெயிட் பண்ணி, பொறுமையா, அவசரப்படாம, நிதானமா என்ட்ரி ஆகணும். 1008 விஷயங்கள் எல்லாம் யோசிக்காதீங்க. சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சு அப்டின்னாச்சுன்னா, என்ட்ரி ஆகலாமா? வேணாமா? அப்டின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, என்ட்ரி ஆகக்கூடாது. விட்டுறணும். சரி போனா போட்டுன்னு விட்டுறணும். விட்டுட்டு வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அப்புறமா யோசிங்க. ஆஹா! ஓ! என்ட்ரி ஆயிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த மாரி இன்னொரு வாய்ப்பு வரப்ப, இந்த நாலேட்ஜ அதுல யூஸ் பண்ணுங்க. இதுல கத்துக்கிட்டத. ஓகே. ஆ ஓகே. ம் எல்லாருக்கும் குட் நைட். ஹேப்பி சண்டே. நாளைக்கு ஹேப்பியா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு அ என்ன நியூஸு அப்டின்னாச்சுன்னா, ரேட் கட் வந்து அ ஃபெட் ரேட் கட். நம்ம ரேட் கட் தான் முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை. ஃபெட் ரேட் கட் வந்துட்டு வருது. நான் 9ஆம் தேதியா, 10ஆம் தேதியான்னு தெரியல. 9, 10ன்னு நெனைக்கிறேன். அதனால வந்துட்டு அதுவும் இல்லாம அங்கேயும் ரேட் கட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதால, மார்க்கெட் வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட்டே ஒரு புல்லிஷா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா, இன்னொரு நெகட்டிவ் சைடு ஒண்ணு இருக்கு. என்ன அப்டின்னாச்சுன்னா, ரூபி வேல்யூ வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ, அதனால எஃப்ஐஐ வந்து விக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு.
லாஸ்ட் வீக்கு அது இல்லாம டிசம்பர்ல ஃபர்ஸ்ட்டு வாரம் ஃபுல்லா வித்துருக்குறாங்க. ஆ எல்லா வாரமும் வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்டின்னாச்சுன்னா, நெகட்டிவா சொல்றது, எல்லாம் நம்மளுக்கு வந்து ரேட் கட் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபண்ட் வந்து இது பண்றாங்க. லிக்விடிட்டிய ரைஸ் பண்றதுக்காக. இதெல்லாம் பாசிட்டிவா இருந்தாலும், அது அப்புறம் ஜிடிபி வந்து குரோத் அதிகமா இருக்கும்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலும், ரூபி வேல்யூ வந்துட்டு ரொம்ப டாலருக்கு அகைன்ஸ்டா ரொம்ப குறைஞ்சுகிட்டே போறது. 90 தாண்டிருச்சு. 90 தாண்டிருக்கும்னு நெனைக்கிறேன் நாளைக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால வந்துட்டு எஃப்ஐஐ வந்துட்டு செல் பண்றாங்க அப்டின்றாங்க. 2வது வந்துட்டு இன்னொரு என்னன்னா, ரேட் கட் அங்க பண்றதால யுஎஸ்ல வந்துட்டு டெக் ஷாக் டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு ரைஸ் ஆகும் அப்டின்றாங்க. ஸோ அதனால எஃப்ஐஐ ஒரு வேள ஃபண்ட இங்கருந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்றாங்க. என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் நாளைக்கு ரொம்ப கே இதா இருங்க. க க காஷனா இருங்க. இந்த மார்க்கிங்க வந்துட்டு பண்ணிக்கங்க. இந்த மார்க்கிங்க பண்ணிக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. மத்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்து பயாஸ் ஆக வேண்டாம். ஏன்னா, நியூஸ் படி தான் வந்து ரியாக்ட் ஆகணும்னு இல்ல. புல்லிஷாவும் இருக்கலாம், நாளைக்கு பேரிஷாவும் இருக்கலாம். ஈவன் அது வந்துட்டு சைட் வேவாவும் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாதீங்க. இந்த பாக்ஸுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்ததுன்னா பிரைஸு, இந்த பாக்ஸ் போடுறீங்கல்ல, HVN எ வே VAH பேஸ் பண்ணி. அந்த பாக்ஸ்க்குள்ளேயே அது அரவுண்ட் அதிலேயே இருந்ததுன்னா என்ட்ரி ஆகாதீங்க. அது வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஜோனு. அதனால தான் அந்த இதே வந்துட்டு வரும். ஸோ அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. ஓகே. எல்லாருக்கும் குட் நைட். என்ன யாரும் எதுவும் கேள்வியும் கேட்கறதில்ல. ஹலோ! இருக்கீங்களா யாராவது? இருக்கண்ணா இருக்கண்ணா. அ ஓகே. இருக்கும் சார் இருக்கும். ஓகே. ஏதாவது இதுல ஏதாவது இது இருக்கா? ரொம்ப இதெல்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான இது. இதுக்கு பின்னாடி வந்து எல்லாம் நீங்க நெனைக்கிற மாரிலாம் இல்ல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்படின்றதெல்லாம் பண்ணி எல்லாம் தான் பண்ணிருக்கோம். நான் அது சம்மந்தமா ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் நானு. நானு அதனால வந்துட்டு இது ரொம்ப நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அத. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே ஆர்டர் பிளாக்கும் அந்த இடத்துல வந்தது அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான் அந்த லெவல்லாம். ஸோ 2டே 2 கேண்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. பிரேக் கேண்டிலு, ரீடெஸ்ட் கேண்டில். ஓகே. எல்லாருக்கும் குட் நைட். அப்ப நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ் உண்டு ஆஸ் யூசுவல். ஓகே. குட் நைட் சார் குட் நைட். குட் நைட். குட் நைட்.